ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறது உங்களோட பூர்வ மத்தியில இந்த ஒரு வார்த்தை சொல்லி பாருங்க. நீங்க நினைத்த நபர் உடனே உங்களை தொடர்பு கொள்ளுவார். இது பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சீ பவரோட சக்தியை பயன்படுத்தி நம்ம ஆசைப்படக்கூடிய விஷயத்தை அடையக்கூடிய ஒரு முறையா உங்களுக்கு இருக்கும். சீ பவர் அப்படின்னா என்னன்னு தெரியாதவங்களுக்காக நான் கொஞ்சம் விளக்கம் சொல்லிடுறேன். தெரிஞ்சவங்க இதை ஸ்கிப் பண்ணிருங்க. சீ பவர், சீ அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒரு சக்தி. இது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாட்டிலேயே இதை ஒவ்வொரு விதமான பேர்ல அழைப்பாங்க. இதை சைனால பாத்தீங்கன்னா சீ பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவே நீங்க ஜப்பான்ல பாத்தீங்கன்னா கியூ பவர்னு சொல்லுவாங்க. நம்ம இந்தியாவில் இது பாத்தீங்கன்னா பிராண சக்தி அப்படின்னு, பொதுவா மற்ற நாட்டில இது பாத்தீங்கன்னா இதுதான் யூனிவர்ஸ் பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒரு சக்தி தான் பாத்தீங்கன்னா இந்த யூனிவர்ஸ் கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்ல போனா ரெண்டுமே ஒண்ணுதான். இதை பாத்தீங்கன்னா நம்ம சித்தர்கள் இதை குறிப்பிட்டிருக்காங்க. நான் இதை நிறைய வீடியோல சொல்லியிருக்கேன், திரும்பியும் ஒரு தடவை சொல்றேன் உங்களுக்கு. அண்டத்தில் உள்ளதுதான் பிண்டத்தில் உள்ளது அப்படின்னு இருக்காங்க. அண்டம் அப்படிங்கிறது இந்த கேலக்சி, இந்த பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய ஒரு சக்தி தான் பிண்டம்னு சொல்லக்கூடிய நம்ம உடம்புல இருக்கு. பிள்ளையார் எப்படி பாத்தீங்கன்னா அவங்க அம்மா அப்பாவை சுத்தி உலகத்தை சுத்துறது கணக்குன்னு சொன்னாரோ அதே மாதிரி தான் நீங்க இந்த பிரபஞ்சத்தோட சக்தியை உள்வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க வெளியே தேடி வெளியே எங்க இருக்கு ஏதுன்னு தேடுறதுக்கு பதிலாக உள்நோக்கி உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய உங்களோட மனதோட சக்தியை நீங்க சரியா புரிஞ்சுக்கிட்டாவே நீங்க பிரபஞ்சத்தை அடைய முடியும். அதனாலதான் பாத்தீங்கன்னா சில பேர் பிரபஞ்ச சக்தின்னுவாங்க, சில பேர் ஆழ் மனதோட சக்தி அப்படின்னு மாத்தி மாத்தி சொல்லுவாங்க. சில பேருக்கு புதுசாக வரவங்களுக்கு கன்ஃபியூஸா இருக்கும், தெரிஞ்சவங்களுக்கு அது பிரச்சனையா இருக்காது. நமக்குள்ள இருக்கக்கூடிய இந்த சீ பவர்னு சொல்லக்கூடிய இந்த பிராண சக்தியை நீங்க சரியான வகையில பயன்படுத்துறீங்க அப்படின்னா நம்ம விரும்பின ஒரு நபரோட மனசுல பாத்தீங்கன்னா ரொம்ப வேகமா அந்த எண்ணத்தை பதிவு வைக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா நீங்க விரும்பின ஒரு நபர் கூட இப்போ உங்களுக்கு எந்த விதமான தொடர்புமே கிடையாது. அட் பிரசன்ட் அவர் கூட நீங்க பேசுறது இல்ல, அவரை நீங்க கான்டாக்ட் பண்றதுக்கு எந்த ஒரு வழிகளுமே இல்ல. போனோ மெசேஜஸோ அவர் போன் நம்பரே மாத்திட்டார், டோட்டலாவே அவரை நீங்க கான்டாக்ட் பண்றதுக்கு எந்த வழியுமே இல்லைனாலுமே நீங்க அவரை தொடர்பு கொள்ள முடியும். அதுக்கு பாத்தீங்கன்னா இந்த டெலிபதி மாதிரியான முறைகள் பயன்படுத்துவாங்க. இது எல்லாமே எதுல பயன்படும் கேட்டீங்கன்னா இந்த சீ பவர்ல தான் செயல்படுமே. இது நம்ம மனசுக்கும் அவங்க மனசுக்கும் பாத்தீங்கன்னா இடையில ஒரு வேவ்ஸா ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். இந்த சீ பவர் பாத்தீங்கன்னா ஒரு வேவ் போல அவங்களுக்கு போய் சேர ஆரம்பிக்கும். நம்ம முன்னாடியே பல வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம நினைக்கக்கூடியது அவங்களுக்கு சேர்ந்தா அவங்களுக்கு என்னென்ன ஃபீலா வரும், அதே போல அவங்களுக்கு அது சேர்ந்தா உங்களுக்கு எப்படி எப்படிலாம் தெரியும் அப்படிங்கிறத பற்றி நம்ம வீடியோ போட்டுருக்கோம். இன்னைக்கு நம்ம அது எப்படி அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறது அப்படிங்கிறத பார்க்க போறோம். இதுக்கு நீங்க முதல்ல பாத்தீங்கன்னா நம்ம உடம்போட மைய புள்ளி எது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது இந்த சீ பவர் அதிகமா உற்பத்தி ஆகக்கூடிய இடம் எதுன்னு கேட்டீங்கன்னா உங்க புருவ மத்தி, இந்த மூன்றாவது கண் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த இடம் பெண்கள் போட்டுக்கக்கூடியது 2 புருவத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய இடம் தான். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா முதல்ல உங்களோட ஆள்காட்டி விரலை வச்சு நல்லா பிரஸ் பண்ணுங்க. நல்லா அழுத்திட்டு நல்லா நிமிர்ந்து உட்காந்துட்டு நல்லா அழுத்துங்க. நல்லா அழுத்திட்டே இருக்கணும். அந்த அழுத்தல் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஃபீல் ஆகும். அதுக்கப்புறம் உங்களோட விரலை எடுத்தாலும் நீங்க அந்த அழுத்தின அந்த ஃபீல் உங்களுக்கு அப்படியே தெரியணும். அதன் பிறகு நீங்க என்ன பண்ணா உங்களுக்கு அந்த அழுத்துனீங்க இல்லையா, அந்த இடத்துல உங்களோட மனதை ஒருநிலைப்படுத்தணும். அந்த இடத்துலயே நீங்க ஃபோக்கஸ் பண்ணிட்டு யாரு உங்களை தொடர்பு கொள்ளணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த நபரை பாத்தீங்கன்னா விஷுவலைசேஷன் நீங்க பண்ணணும். அதாவது காட்சிப்படுத்தணும். அந்த நபரை உங்க கண் முன்னாடி நிறுத்தணும். அந்த நபருக்கு பாத்தீங்கன்னா நீங்க யார் உங்களோட பேசணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கள உங்க மனக்கண்ணில் கொண்டு உங்களுக்கு முன்னாடி நிறுத்துங்க. அவங்க உங்க மனக்கண்ணில் கிளீனா விசிபிள் ஆன பிறகு என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா ஒரே ஒரு வார்த்தையை நீங்க சொல்லணும். அந்த ஒரு வார்த்தை தான் நற்பவி. நற்பவி அப்படிங்கறதுக்கான அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா அனைத்துமே நல்லதே நடக்கும், அவ்வளவுதான். நற்பவிங்கிறது பாத்தீங்கன்னா நம்ம செய்யக்கூடிய எல்லா விஷயத்திலும் இந்த நற்பவி நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு அனைத்துமே நல்லதா முடியும். நீங்க செய்யக்கூடிய எல்லா விஷயங்களுமே நல்லதா தான் நடக்குமே. சித்தர்கள் குறிப்பிட்டு சென்றதுல ரொம்பவும் அற்புதமான ஒரு வார்த்தைங்கிறது நற்பவி தான். நற்பவி அப்படிங்கிறது ஒரு மந்திரம் மாதிரி கிடையாதுங்க. நீங்க தினமும் சொல்லக்கூடிய வார்த்தையில நற்பவி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நீங்க பயன்படுத்துறீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கை அனைத்துமே நல்லபடியா மாற ஆரம்பிக்கும். உங்களோட ஆசைகள் உங்க விருப்பங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா நல்லபடியா மாறும். ஒண்ணும் இல்ல, இந்த வீடியோ பாக்குறீங்க, வீடியோட கமெண்ட்ல நீங்க நட்பவி கொடுத்தா கூட அந்த நட்பவிங்கிறதோட சக்தி நீங்க உணர ஆரம்பிப்பீங்க. தினமும் நீங்க சொல்லக்கூடிய வார்த்தை எல்லாத்துக்குமே இந்த நட்பவி 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 போட்டீங்கன்னா நீங்களும் நல்லா இருப்பீங்க, உங்களை சுத்தி இருக்கிறவங்களும் நல்லா இருப்பாங்க. அதனால நீங்க கண்களை மூடிக்கிட்டு நட்பவி நட்பவின்னு சொன்னீங்கன்னா நீங்க நல்லா இருப்பீங்க, உங்களை சுத்தி இருக்கவங்க நல்லா இருப்பாங்க, எல்லாருமே நல்லா இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை அது கிரியேட் பண்ண ஆரம்பிக்கும். அந்த வேவ்ஸ் அது கிரியேட் பண்ண ஆரம்பிக்கும். அப்ப
என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா நம்மளை சுற்றி பாசிட்டிவ் வைப்ஸ் உருவாக ஆரம்பிக்கும். நம்மளை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஃபீல் இருக்கும். நீங்கள் ஆல்ரெடி புருவ மத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள நிறுத்தி இதை சொல்லும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா இந்த ஃபீல் அவங்களுக்கு போய் சேர ஆரம்பிக்கும். இந்த பாசிட்டிவ் வைப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வேகமாக ரீச் ஆகும். எப்பயுமே நம்மளோட ஃபீல் வந்து தான் ஒரு மனிதர்கிட்ட இருந்து இன்னொரு மனிதருக்கு டிராவல் ஆகும். ஸோ நீ இந்த பாசிட்டிவான ஃபீல் அவங்களுக்கு டிராவல் பண்ணும்போது ஒரு சந்தோஷமான ஒரு மகிழ்ச்சியான மனநிலையில டிராவல் பண்ணுங்க. அதை விட்டுட்டு அழுதுட்டு சோகமா ஃபீல் பண்ணிட்டுலாம் பண்ணக்கூடாது. ரொம்ப சந்தோஷமா, ஏன்னா பிகாஸ் நீங்க ஆசைப்பட்ட நபர், நீங்க நினைச்ச நபர் அவங்க உங்களுக்கு தொடர்புக்குள்ள போறாங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு ஹாப்பியா இருக்கும். இத்தனை நாள் பேசாதவங்க திரும்பி உங்ககிட்ட பேச போறாங்க அப்படின்னா எவ்வளவு ஹாப்பியஸ்ட் மூமெண்ட்டாக ஃபீல் பண்ணுவீங்க. அந்த ஃபீலை கொண்டு வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நற்பவின்னு சொன்னீங்க அப்படின்னா அது அவங்க மனசில் போய் நிற்க ஆரம்பிக்கும். அது நின்னா ஏதாவது ஒரு வகையில் அவங்க உங்களை தொடர்பு கொள்ளுவாங்க. அவங்க உங்களை தொடர்பு கொள்றதுக்கு எத்தனை நாள் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில பேருக்கு உடனடியாக வரும், சில பேருக்கு 48 hours, சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொடர்பு அவங்களால கொள்ள முடியாத நிலையில் இருக்கலாம். பிகாஸ் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கன்னா அவங்க தொடர்பு கொள்ளக்கூடாது அப்படின்னு அவங்க ரொம்ப ஆணித்தரமாக நம்புறாங்க. இல்லை இவங்களுக்கு நம்ம கான்டாக்ட் பண்ணவே கூட ரொம்ப ஆணித்தரமாக நம்புறாங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சம்பந்தமான விஷயங்கள் உங்களுக்கு தெளிவுபடுத்தும். அதாவது ஏஞ்சல் நம்பர் உங்க கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்கும், அவங்க பேரு, அவங்க சம்பந்தமான நியூஸஸ் ஒன் பை ஒன்னா உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அப்படி கிடைக்க ஆரம்பித்தாலும் நீங்க பண்றது சரின்னு அர்த்தம். எவ்வளவு நேரம் இதை நீங்க விஷுவல்ல இருக்கலாம்னா உங்களால மேக்ஸிமம் எவ்வளவு முடியும் குறைஞ்சது ஒரு மணி நேரமாவது இருந்து பாருங்க. எந்த அளவுக்கு ஹெவியா பண்றீங்களோ அவங்க மனம் கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிக்கும். அப்புறம் அவங்களோட தொடர்பு கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் தானாவே உங்களுக்கு அமைய ஆரம்பிக்கும். சில பேருக்குலாம் உடனே நடக்கும், செஞ்ச உடனே நடக்கும். சில பேர் கொஞ்சம் டைம் எடுக்கலாம். அதாவது உங்களோட பிரச்சனையை பொறுத்து. எல்லாருக்கும் ஒரே பிரச்சனை இருக்காது, எல்லாரும் ஒரே மனநிலை இருக்க மாட்டாங்க. சில பேர்ல உங்களை ரொம்ப வெறுத்து மனநிலைக்கு வந்து இந்த முடிவு எடுத்திருப்பாங்க. ஸோ வெறுத்தவங்களை வந்து பார்த்தீங்கன்னா உடனெல்லாம் மாற வைக்கிறதுக்கு முடியவே முடியாது. அப்படி ஒன்றும் கிடையாது. சில பேர் ஆல்ரெடி மனசு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொஞ்ச நாள் பேசாமல் இருந்தப்பே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெறுத்தது போக உங்களோட பாசத்தினால அந்த இது மறந்துருப்பாங்க. அப்படிப்பட்டவங்களுக்குலாம் சீக்கிரமாக நடக்கும். எக்ஸ்ட்ரீமாக வெறுத்துட்டாங்க அப்படிங்கிறவங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அவங்களுக்கு நீங்கள் சரியாக இதை பயன்படுத்துங்க. கூடவே கொஞ்சம் சைக்காலஜிக்கலாகவும் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு உடனடியான விஷயம், அதாவது உடனடியாக பலன் கிடைக்கும். இப்பயும் சொல்லிட்டேன், இதை நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களை தொடர்பு கொள்ளுவாங்க, அது எந்த சந்தேகம் இல்லை. ஆனால் பழைய மாதிரி பேசுவாங்க, திருப்பி பழைய மாதிரி வருவாங்களான்னு கேட்காதீங்க. அதுக்கு பண்ண முடியாது. ஆனால் உங்களை தொடர்பு மட்டும் இதனால பண்ணுவாங்க. ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்.